Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உடல் சுகம் வாழ்க்கையில மிகவும் முக்கியம். நீ 1000 கோடி வச்சிரு, 10,000 கோடி வச்சிரு, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா உடம்பு நல்ல ஆரோக்கியமா வை, எல்லா பிரயோஜனமும் உனக்கு இருக்கு, சந்தோஷமா வாழ்வு. ஆனால் அப்போஸ்தலர் பணி 12வது அதிகாரம் 23வது வசனத்துல நான் பார்க்கும் பொழுது, தேவனுக்கு மகிமை செலுத்தாததினால் ஏரோது ராஜா உடனடியாக கர்த்தருடைய தூதனால் அடிக்கப்பட்டு புழுக்களினால் அரிக்கப்பட்டு ஜீவனை விட்டான் என்று விவரிக்கிறது. அவன் தன்னை தெய்வமாக உயர்த்தியதால் தேவனுடைய தண்டனைக்கு உள்ளாகி மடிந்தான். தெய்வ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே இது ஒரு பெரிய சவாலுக்குரிய இல்ல பயப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய கிராமங்கள்ல பெரிய பெரிய பணக்காரர்கள் என்ன செய்வார்கள், ஒரு 5000 ஒரு 10,000 மிஞ்சி போனா ஒரு 50,000 கொடுத்துவிட்டு, நான் கோயிலுக்கு அதை செஞ்சேன், இனிமேல் நான் சொன்னதுதான் கோயில்ல நடக்கணும், நான் சொன்னாதான் சாமியார் பூசை வைக்கணும், நான் சொன்னாதான் சாமியார் அந்த வீட்டுக்கு போகணும், அந்த தெருவுக்கு போகணும், நான் சொன்னாதான் தேர் இழுக்க முடியும், என்ன இல்லாம ஒருத்தனும் ஒன்னும் பண்ண முடியாது. தற்பொறுமை, ஆணவம், நான் 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 என்று இன்னைக்கு எல்லா குடும்பங்களிலும் மொழிக்கப்படுகிற ஒரே சாத்தான் பாய்சனஸ் வேர்டு எது என்றால் நான் நான் நான். In every village there are many richest people and they wanted to sponsor something. They sponsor something for the church, for the village, and they portray themselves that they are the god of the village, and they don't allow anyone to grow in the village or in the church, and whatever they decide or whomever they decide should become the parish priest, or whomever they point, the parish priest should go and bless. If not, the parish priest will be thrown away, and their name should be always praised, their name should be always read in the mass. They did this one, they did this one, they did this one, they should be honored. They are very மதிப்புக்குரிய, மரியாதைக்குரிய, இரக்கத்திற்குரிய, அழகான, உயர்வான டேஷ் டேஷ் டேஷ். இது போல கோயில் எதற்காக? தேவனை துதிப்பதற்காக, மனிதனை துதிப்பதற்காக அல்ல. அப்ப சாமியார்ட்ட போய், என்ன சாமி ஒரே புகழ்ந்து தள்ளுறீங்கன்னா, இவங்க எல்லாம் அப்படி சொன்னாதான் திருந்துவாங்க சாமி, இல்ல அப்பதான் அமைதியா இருப்பாங்க, இல்லன்னா ஆடிடுவாங்க சுவாமி. சாமியாருக்கே தெரியும் அது தப்பு என்று. நம்ம கடவுளை தான் புகழ வந்தோமே ஒழிய மனிதர்களை புகழ அல்ல, மனிதர்களை புகழ அல்ல. அப்போஸ்தலர் பணி 12வது அதிகாரம் 23வது வசனத்துல, தேவனுக்கு மகிமை செலுத்தாததினால் ஏரோது ராஜா உடனடியாக கர்த்தருடைய தூதனால் அடிக்கப்பட்டு புழுக்களினால் அரிக்கப்பட்டு, மனுஷனாய் சாவரவன் எல்லாம் புழுக்களால அரிக்கப்படுவான், ஆனால் கர்த்தரால் அடிக்கப்படக்கூடாது, அடிக்கப்படக்கூடாது. நீ சேவகனாக கோயிலுக்கு சேவை செய்கிறாயா, அமைதியாரு, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நீ போடுற விதையெல்லாம் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் தெய்வ பிள்ளைகளே. அதுக்காக நான் கடவுளுக்காக செய்யறோம். கடவுள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, நான் அரக்கராஜுக்கு கொடுக்க போறேன் 50 லட்சம், இல்ல அற்புதராஜுக்கு கொடுக்க போறேன் 70 லட்சம் சொல்லிட்டா கொடுக்கிறாரு. இவனுக்கு நான் இனிமேல் காசே கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டா செய்யறாரு. அவரு அமைதியானவர், அமைதியானவர், அமைதியாக கொடுக்கிறார், அமைதியாக எடுக்கிறார். அதனால அமைதியா கொடுத்தா போதும். ஆனா அமைதியா எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு, ஒன்றிருந்து எல்லாத்தையும் சுரண்டிடுவார். ஏரோதுடைய உடலை எல்லாம் சுரண்டி போட்டார், புழுக்களால சுரண்டினார். அது போல தெய்வ பிள்ளைகளே, தற்பெருமைக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. தற்பெருமை, we should not become a pride people and proud people. The Lord loves us
how much we humble ourselves, he loves us that much. More than that, he loves us. So we should always love him, love him, love him. We should become one body with him, one spirit in him, that he loves. He wants you to be what you are. Don't strive or don't try to prove yourself to others. அடுத்தவங்கள்ட்ட உன்னை பத்தி நிரூபிக்கணும்னு தேவையே இல்லை. ஏரோது ராஜா நான் தான் ராஜா என்று சொன்னார், அவனையே அழித்து போட்டார். நான் தான் தெய்வம் என்று சொன்னார், அவனை அழிச்சு போட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நான் தான் ராஜா என்று சொல்கிறார்கள், நானே தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். அழிவு நிச்சயம். அதனால் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்கள் அனைவரையும் மனம் மாற்ற ஜெபிப்போம். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரன் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரன் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றும் ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றும் உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள் நம்முடைய திருச்சபையில. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றும் மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் உடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி
நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.